வணக்கம் மக்களே. ஒரு சூப்பரான தக்காரான மீன் வைக்கிற பிரியாணி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு மீன் வைக்க கேரட்டு, பீன்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமான நெய் அடித்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, பிரியாணி பவுடர் வீட்டிலேயே தயார் பண்ணது. குக்கரை அடுப்பில் வைங்க. அதில் நெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா உடஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌனாக வரட்டும். பிரியாணின்னு சொன்னாலே அது சிக்கன் பிரியாணி இல்லைனாலும், மட்டன் பிரியாணி இல்லைனாலும், வெஜ் பிரியாணி இல்லைனாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். பிரியாணினாலே எல்லாத்துக்கும் கிரேவிங் தான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா அதையும் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு காய் மீன் வைக்கலாம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. மீன் வைக்க நான் கூட சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பெருக்கி விடுங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கல் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினாதான் டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு. எண்ணெயிலே நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தண்ணி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விடுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் தேவையான அரிசியை உள்ளே போடுங்க. அரிசியை போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டுட்டீங்களா? குட் ஜாப். இப்போ தேவையான தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொத்தமல்லி தழை, இப்போ புதினா தழை போடுங்க. போட்டுட்டு குக்கரை மூடி வைங்க. இப்போ பாருங்க, சூப்பரான பிரியாணி ரெடி. வீட்டிலையும் நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க. பாய். நன்றி, வணக்கம். வெளிச்சம் தெரியுது சேனலுக்காக